இப்போ எத்திக்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் என்னென்னா ஃப்ளோர் என்னென்னா ஃபஸ்ட்டு மீனிங் அண்ட் எத்திக்ஸ். மீனிங்னா மாரலாக இருக்கணும், மாரல் பிரின்சிபல்ஸாக இருக்கணும், ஹேபிட் டெம்பரண்ட்டை அந்த ஓவரால் கல்ச்சர் எல்லாம் தெரியணும். எதுனாலலாம் உனக்கு வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இல்லை லா மெடிசின் இருக்கிற மாதிரி நமக்கு உண்டு. அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச், ரூல் பேஸ்ட் அப்ரோச். பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச் நம்ம ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஆனால் ரூல் பேஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வந்து ஒரு 5 ஃபண்டமெண்டல் இருக்குது. இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூகேர், கான்ஃபிடென்ஷியலிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர். சரியா? மொத்தம் அந்த 5 வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியர் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் இருக்கணும். அடுத்து ப்ரொஃபஷனல் இதை வந்து இன்டெகிரிட்டி அப்படின்னா எல்லாமே அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஹானஸ்டி இருக்கணும். அப்ஜெக்டிவிட்டி வந்து எதுவும் நான் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல் காம்படன்ஸ் அண்ட் டியூகேர் அப்படின்னா மெயின் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் நாலேஜ் எப்போ மெயின் பண்ணணும். டிலிஜென்ட் ஆகணும். கான்ஃபிடன்ஸ் இல்லை உன்னோட இன்ஃபர்மேஷன் யாருக்கும் தேர்ட் பார்ட்டிக்கு போகக்கூடாது. சில சமயம் லாலாக இருந்தால் போகலாம். ப்ரொஃபஷனல் பிஹேவியர் அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் ரெலவெண்ட் லாஸ்ன்றது மாதிரி உன்னோட முன்னாடி மேலே சொன்ன எதையுமே நீ வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து ரைட் படுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர். இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? இண்டிபெண்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். யாரையோட ஒரு டைரக்ஷன் படி நீ நடக்கக்கூடாது. ரெண்டு இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். சரியா? இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்ட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். அவ்வளோதான். அடுத்து சில பாயிண்ட் வந்து என்னோட மைண்ட் எல்லாமே இண்டிபெண்டாக இருக்கணும். எந்த ஒரு சில பேருக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகும், சில பேருக்கு எந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் ஆகும். ரைட் படுத்து த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா த்ரெட்ஸ் இருக்குது. 5 த்ரெட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட், செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டு, அட்வொகேசி த்ரெட்டு, ஃபெமிலியாரிட்டி த்ரெட்டு, இண்டிபெண்டன்ட் த்ரெட்டு. அடுத்து அதை எப்படி சேஃப் கார்டு பண்ணலாம் அப்படின்றதும் இருக்குது. பப்ளிக் நீ கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்போ நான் இண்டிபெண்டன்ஸாக இருக்கேன்னு சொல்லிடு. சரியா? ஆடிட் இன்வால்வ் த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ். இதுவும் ஃபஸ்ட்டு நீ செக் பண்ண வேண்டியது த்ரெட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீ வந்து அது ப்ரிகாஷன் எடுக்க முடியுதான் பாரு. ப்ரிகாஷன் எடுக்க முடியலன்னா நீ வித்ட்ரா பண்ணிடு. அடுத்து ஒரு ஷார்ட் நோட்னா ப்ரொஃபஷனல் எக்ஸப்டிசம். ப்ரொஃபஷனல் ஷார்ட் நோட் என்ன ஆடிட்டிங் கொஸ்டினிங் மைண்டாக இருக்கணும். இப்போ எப்படி எந்தெந்த ஃபாலோயிங்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா உன்னோட ஆடிட் இவெண்ட்ஸுக்கும் இந்த இவெண்ட்ஸுக்கும் அதனால் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா எதுவும் பாசிபிள் நடக்குது, ப்ராடக்ட் நடக்க டாக்குமெண்ட் ரிலேபிலிட்டியில் செக் பண்ணுறப்ப, அடிஷனல் ப்ரொசீஜர் ஸ்டாண்டர்ட் பண்ணுறப்ப நீ உனக்கு செக் பண்ணிக்கலாம். இது வந்து எது ரெடியூஸ் பண்ணால் ஓவர் லுக்கிங், ஓவர் ஜெனரலைசிங், இன்அப்ரோப்ரியேட் டிசிஷன். may accept records the documentation genuine unless auditor services believe doubt about reliability ல இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கிரிப்ட் பண்ணுங்க வந்து ரிலையபிலிட்டியில் இருந்துச்சுன்னா நீ ஸ்கிப் பண்ணிடு. அடுத்து வந்து cannot expect to disregard past experience, honesty, integrity, entities management, charger with governance and honesty, does not relieve meanings, personal skepticism, விடக்கூடாது. ஓகே.